வைத்திருக்க ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை திருப்பி உன் ஆவிக்குரிய நிலைமையில முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படி மாத்து. இளைய குமாரன் முன்பு தகப்பன் வீட்டுல ரொம்ப செழிப்பா இருந்தான், ரொம்ப அழகா இருந்தான், அவனுக்கு எந்த குறைவும் இல்லை. ஆனால் தவறான நண்பர்களோட சேர்ந்து சோத்திரம் உலகத்தின் மேல கவர்ச்சி போய் அவன் பின்வாங்கி போய் ஒரு அடிமையை போல மாறினான். சாப்பிடுவதற்கு வழி இல்லை, சாதாரண நிலைமையில் அவன் தள்ளப்பட்டான். அப்ப அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் திரும்ப என் தகப்பனிடத்திற்கு போவேன். அதுதான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாத்தினார். அவன் சிறையிருப்பை மாத்தின உடனே நான் என் தகப்பன் வீட்டுக்கு போனேன். அங்க உள்ள வந்த உடனே முன்பு என்ன ஸ்டாண்டர்ட்ல அவன் அந்த வீட்டுல இருந்தான், இவன் அங்க போகும் பொழுது நான் மகனா போல நான் ஒரு வேலைக்காரனா எங்க அப்பாட்ட போய் நான் இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இவன் எந்திரிச்சு வர்றான். ஆனா தகப்பன் பார்த்த உடனே தகப்பன் மகனை பார்த்து சொல்றான், நீ வேலைக்காரன் அல்ல, நீ இந்த வீட்டின் சுதந்திரவாளி. பிரைஸ் காட். மறுபடியும் அவனுக்கு மோதிரம் வருகிறது, மறுபடியும் அவனுக்கு நல்ல வஸ்திரங்கள், நல்ல பாதரட்சை, சொத்திரம், மறுபடியும் ஒரு பெரிய விருந்து. முன்பு அவன் அந்த வீட்டுல எவ்வளவு ராஜா மாதிரி இருந்தானோ அதே போல சுதந்திரவாளியா இயேசு மாற்றினார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்கள் பிந்தின நிலைமையை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற வேதனை நினைச்சு நீங்கள் கவலைப்படாதீர்கள். சோத்திரம், உங்க முன் நிலைமையை போல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் இயேசு சொல்லுகிறார்.